ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான். என்ன விஷயம் அப்படின்னா தமிழோட 12th ஸ்டாண்டர்டுக்கு 90க்கு 90 எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ. ஸோ இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக நான் தருவேன். இந்த பிடிஎஃப் மட்டும் பார்த்தா நான் சொல்கிறது நல்லா கேளுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மினி மெட்டீரியல், சரிங்களா? நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தர்றதுக்கு முன்னாடி இந்த மினி மெட்டீரியலில் ஒரு நிமிஷம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்ன விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மார்க் இருக்கும். இந்த 1 மார்க் வந்து 19 மார்க்கு. இந்த 19 மார்க் 1 மார்க்கு 14 மார்க் 1 மார்க்கை ஈஸியாக அடித்தோம்னா இதில் படிச்சிங்கன்னா இந்த மினி மெட்டீரியல் நான் தர்றேன், சரிங்களா? 1 மார்க் வந்து புக்கின் புக் பேக் எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை விடைகள் இருக்குது பாருங்கள், ஆன்சர்ஸும் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆன்சர்ஸும் இருக்குது. கொஞ்சம் வீடியோ கிளாரிட்டி இல்லைன்னா மன்னிச்சிருங்க, இப்போ தான் எல்லாம் செட் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிறத பற்றி பப்ளிக் எக்ஸாம் பார்ப்போம், சரிங்களா? அடுத்தது பாருங்கள் கலைச்சொற்கள். ஸோ அதை நம்ம பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 7 to 14 எல்லா கலைச்சொற்களை வந்து கண்டிப்பாக வந்து படிச்சிருங்க, சரிங்களா? கலைச்சொற்கள் வந்து 2 கண்டிப்பாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இலக்கண குறிப்பு அவ்வளோ கேட்க மாட்டாங்க. பட் இலக்கண குறிப்பில் இந்த பண்பு தொகை வினைத்தொகை இந்த வர்ற இது மட்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து இலக்கண குறிப்பு சூத்திரம். ஸோ அதாவது ஃபார்முலாவோட கொடுத்துருக்காங்க. இலக்கண குறிப்பு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்கள் வந்து புணர்ச்சி விதியும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பகுபத உறுப்புகணம் பார்த்த போது 2 மதிப்பெண் வினாக்கள் 2 மார்க் 2 × 2 14. ஸோ 2 × 2 14 அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 2 × 2 14 அது வந்து 2 மார்க் செய்யுளோடது இது, சரிங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்தது உரைநடை வரும் பாருங்கள், செய்யுளோடது எல்லாமே 2 லைனில் கரெக்டாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். பிரிண்ட் போட்டுக்கோங்க, சரிங்களா? கொஞ்சம் பெருசாக பார்க்கறனால பிளர்ராக இருக்கலாம். உரைநடை வினாக்கள் இது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒருவேளை ரொம்ப வீக்காக இருக்க தமிழில் அப்படின்னா இதை மட்டுமாவது ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே போதும், சரிங்களா? இதை மட்டுமே ஒழுக்கமாக படித்தா போதும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இது வந்து நம்ம 7 to 14. ஸோ இலக்கணம் மொழிபெயர்ச்சி வினாக்கள் அதில் வந்து தேவை இருக்கிறத படித்த உண்மை தொடரை சொற்றோடாக மாற்றுங்க. இந்த 5வது பார்த்துக்கோங்க. அடுத்து மொழி இதெல்லாம் வேண்டாம், நான் சொல்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? மயங்கோலி சொற்கள் பார்த்துக்கோங்க. நான் எழுதி போட்டிருந்த நேற்றே, அது மட்டும் பார்த்தா போதும். ஸோ கீழ்காணும் சொல்லுறுப்பு பிரித்தும் சேர்த்தும் எழுதுக, இதுவும் பார்க்கலாம். கொஞ்சம் பிளர்ராக இருக்குது, அதனால் சின்னது பண்ணிக்கிறேன். வல்லினமையிட்டு நீக்கி எழுதுக, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ பொருத்தமான வேற்றுமை உறுப்புகள் அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து 2 மார்க்கில். வெண்பார்க்குற தலைகள் அதுவும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இது வேண்டாம், தொடரில் உள்ள பிழை நீக்கி எழுதுக பார்த்துக்கோங்க. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் அதிலே ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெளிவாக, ஓகேவா? அடுத்தது இதெல்லாம் வேண்டாம். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுறது அது பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அடுத்த 4 சொற்களை ஒரே தொடரில் அமைக்க அது பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே. அடுத்தது மீதியெல்லாம் வேண்டாம். மரபு சொற்களை தொடரில் அமைத்தெழுதுக இதுவும் கேட்பாங்க, ஓகே? ஸோ தேவையான இடங்கள் நிறுத்தற்குரிய அதையும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே 7 to 14 ரொம்பலாம் கிடையாது. நான் சொல்கிறது மட்டும் பார்த்து. உறுப்பிலக்கணத்துக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, சூத்திரம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் பாருங்கள். அது நான் உறுப்பிலக்கணத்துக்கே நான் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கேன். இதில் இருக்கிறது மட்டும் படிச்சிங்கனாலே போதும். இதில் அவ்வளோலாம் இல்லை, சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இங்கே இருக்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான். இதெல்லாம் கிடையாது, சரிங்களா? அடுத்த புணர்ச்சி விதி சூத்திரம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து சூத்திரத்தை ஈறுபோதலில் இது மட்டும் பார்த்தா போதும். ஈறுபோதல் இனமைகள் அது பார்த்தா போதும். ஸோ இது மட்டும் பார்த்தா போதும். ஈறுபோதல் வர்றது கண்டிப்பாக ஒன்று வந்துடும், சரிங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகே? ரைட், ஓகே. அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஒரு 7 8 தான் இருக்குது. 4 மதிப்பெண் சிறுவினா அதுவும் இருக்குது. சிறுவினா வந்து செய்யுளு உரைநடை. ஸோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு 4 பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். அந்த 4 பாயிண்ட்டை வந்து கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா போதும், சரிங்களா? இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. லாஸ்ட்டில் வந்து நெடுவினா வந்து இம்பார்ட்டன்ட் கூட இருக்குது இந்த பிடிஎஃப்பில். ஸோ இது மட்டும் படித்தா எல்லாமே எடுக்கலாம்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் 80+ எடுத்துடலாம். எல்லாமே இருக்குது. திணை, துறை, அணி, சரிங்களா? இலக்கணம் பயிற்சி வினாக்கள் இதில் வந்து அணிகள் வந்து எல்லா அணியும் பாருங்கள். பொருள் வேற்றுமை அணி, அணி விளக்கம், சான்று, பொருத்தம், ஒற்றுமை, வேற்றுமை எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிரல்நிலை அணி, ஏகதேச அணி, தொழில் ஊமை அணி. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க, சரிங்களா? திணைத்துறையில் வாகைத்துறை,
வாகை திணை, பாடான் திணை, நெய்தல் திணை. திணை கண்டிப்பாக ஒன்று படித்தோம். துறை முடியலாம் விட்டுருங்க. பட் துறையில் வந்து குதிர்பாசறை, பரிசில் துறை, செவியுருவா துறை, இது 3மே நீங்கள் படிச்சுங்க. ஒரு சான்று கொடுக்கணும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும். நயம்பாராடுதல் ஒரு 3-4 நயம், இந்த மாதிரி மைய கருத்து, எதுகை, மோனை, இயல்பு, அணி, சுவை இப்படி எழுதினாலே போதும். சரிங்களா? முன்னுரை, முடிவுரை, மைய முடிவுரை கண்டிப்பாக எழுதுங்க இதுக்கு. அடுத்தது தமிழாக்கம் இருக்குது. அந்த 4×3=12ன்னு சொல்லுவாங்களா, பழமொழியின் வாழ்க்கை நிகழ்வோடு சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது இதில். ஸோ இதில் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, 6 மதிப்பெண்கள். நெடுநல் வாடை, அதுக்கப்புறம் பண்பின் படிமமாக, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட். சினத்தின் காத்தல், அறிவுடைமை, திருக்குறள் டீட்டெயில் பாருங்கள். வேணுமான ஹெட்டிங் இருக்குது, போதும். சரிங்களா? எளிய மக்களின் வழிகளை, அது ஒன்று. அடுத்தது நெகிழி தவிர்த்த. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா உரைநடை வினாக்கள். ஸோ குடும்பம் டீட்டெயிலு, பண்டைய கால கல்வி. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒரு வரலாற்று அது ஒன்று இருக்கும். திரைப்படத்துறை என்பது 1000 பேரை. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. நிர்வாக வேளாண்மை. ஸோ துணைப்பாடத்தில் பாரதியின் கடிதம். நான் சொல்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுறீங்களா? ஓகே, பிடிஎஃப்லேயே இருக்குது. உரிமை தாகம், சாலை விபத்தில் தமிழ்நாடு. ஓகே, அடுத்தது கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து, கோடைமலை கவிதை. அவ்வளோதான், மனப்பாடப்பகுதி முடிஞ்சு. மனப்பாடப்பகுதி எல்லாமே பாருங்கள். அதில் இம்பார்ட்டண்ட் எதாக இருந்தால் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அதிலெல்லாம் இம்பார்ட்டன்ட் எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைக்கும். வீடியோ கிளாரிட்டி இல்லைன்னா மன்னிச்சிருங்க. நான் ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பட் திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஒரு 80+ 85 எடுத்துடலாம். இது அப்படியே படிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. டீட்டெயில் 3மே வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, டீட்டெயிலுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன், சிறுவினாக்கு நெடுவினாக்கு. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.